ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் ட்ரௌசர் எப்படி டேப் அளவு இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் நார்மல் கிளாத் இது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன கிளாத் இருக்கோ அதை ஃபோராக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம அளவு துணியை வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். எலாஸ்டிக் வந்துட்டு எவ்வளோ விடணுமோ 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம எலாஸ்டிக் விடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மேலே மார்ஜின் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம அந்த ட்ரௌசரோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்கிற ட்ரௌசரை விட 1 இன்ச் ஹைட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் கோடு போட்டு எடுத்துக்கோங்க. தொடலூஸோட ஹைட்டு வந்துட்டு ஷேப்பில் இது மாதிரி மார்க் பண்ணி கவு கொடுத்துட்டு லைட்டாக இப்படி கிராஸ் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நிக்கர் ஷேப்பு கிடச்சிடுச்சு. கீழே வந்துட்டு பாட்டம் அடித்து பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இது மாதிரி கோடு போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிராஸாக கீழே கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த கர்வ் ஷேப் வந்துட்டு இந்த தொடை லூஸ் வருது இல்லையா, அதோட ஹைட்டோட அளவு இது. உங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் எந்த அளவுக்கு அந்த ஹைட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 சைடுமே அந்த கர்வ் ஷேப் வந்துட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கமும் இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஷேப் வந்துட்டு கிடச்சிடும். இப்போ கால் பகுதியோட அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, 2 பக்கமும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் அடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அங்கே பாருங்கள், பாட்டம் அடிச்சிட்டேன். இப்போ அந்த கீழே கர்வ் கட் இருக்கு இல்லையா, வி ஷேப்பில் வரும், அதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு மேலே இருக்க அந்த பிசுறு பகுதி வந்துட்டு லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி சுற்றி தையல் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு சுற்றி தையல் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் எலாஸ்டிக்கு இன்செர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் கேப் விட்டு வச்சுருக்கேன். இப்போ எலாஸ்டிக் வந்துட்டு எவ்வளோ அளவு எடுக்கணுன்ட்டு காட்டுறேன். அளவு கிளாத் இது மாதிரி எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் அதுக்கு மேலே இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான அளவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு தையல் அடிக்கணும் இல்லையா, அதுக்கொசரம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கிட்ட 1/4 இன்ச்சு எலாஸ்டிக் இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்கன்றதால 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எலாஸ்டிக்கு இதுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இது மாதிரி ஊக்கு உள்ள விட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம தையல் அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியான மெத்தடில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரௌசரை தைச்சி முடித்தாச்சு. அந்த கேப்பு வந்துட்டு எலாஸ்டிக் அந்த கேப் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். நான் வந்துட்டு ரஃப் கிளாத்தில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவுக்கு 1 இன்ச்சு நான் ஷார்ட்டேஜ் பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிடுச்சு. நீங்களும் இது மாதிரி அளவு துணை வச்சு ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம